ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வெர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் வச்சு எப்படி லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வெர்ச்சுவல் பாக்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் காமிக்கும். ஏன் லேப்டாப்பில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு அதுக்குரிய டீட்டெயில்ஸ்லாம் காமிக்குது, உங்களுக்கு ஒன்றுமே காட்டாது. இப்போ நீங்கள் வந்து நியூ அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். கீழே வந்து டைப் அப்படின்னு இருக்கிறதுல உங்களுக்கு தேவையான ஓஎஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஓஎஸ் போட போகிறீங்களோ அதோட வெர்ஷன் வந்து அங்கே இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் இல்லைன்னா கீழே லாஸ்ட்டில் வந்து அதர் லினக்ஸ் 64 பிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் மெமரி சைஸில் வந்து உங்களோட கம்ப்யூட்டரோட ரேமில் பாதி வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து 4096 MB இருக்குது, அதாவது 4 GB ரேம் இருக்குது. நான் வந்து அதோட half 2 GB வந்து வச்சுருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் க்ரியேட் பண்ணுறது கேட்கும், க்ரியேட் கொடுத்துருங்க. இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே வந்து டைனமிக்கலி அலோகேட்டட் ஃபிக்ஸட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து டைனமிக்கலி அலோகேட்டட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து மினிமம் உங்கள் லேப்டாப்பில் ஒரு 30 GB ஸ்பேஸ் வந்து மினிமம் ஸ்பேஸ் வச்சுருங்க. இப்போ எனக்கு வந்து நான் ஒரு 30 GB வந்து ஸ்பேஸ் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் க்ரியேட் கொடுத்தோன்னே உங்களோட வெர்ச்சுவல் மிஷின் வந்து க்ரியேட் ஆயிரும். நான் வந்து வெர்ச்சுவல் மிஷினுக்கு பேர் லினக்ஸ்னு வச்சுருந்தேன், அதனால் அதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய வெர்ச்சுவல் மிஷின் வந்து ஆன் ஆயிடுச்சு. இதில் வந்து ஹோஸ்ட் டிரைவ் அப்படிங்கிற பக்கத்தில் ஒரு ஃபோல்டர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ISO ஃபைலை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ISO ஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன், என்னோடய ISO ஃபைல் வந்து காமிக்குதுங்க. இதை நான் கிளிக் பண்ணி சூஸ் கொடுத்துட்றேன். சூஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த நேம் வந்து அங்கே ஷோ ஆகுதாங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு 4 ஆப்ஷன் ஷோ ஆகுது. அதில் வந்து நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் லினக்ஸ் மின்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ OS லோகோ வந்து ஷோ ஆகுது. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்து டைம் ஆக தான் செய்யும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஃபைனலி நமக்கு இப்போ வந்து உபுண்டு OS வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் அப்படிங்கிற ஐக்கானை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும், அதில் உங்களுடைய லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் லேஅவுட் வந்து இங்கிலீஷ் யூஎஸில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்டால் மல்டிமீடியா கோடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதுக்கு வந்து டிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இங்கே வந்து 2 ஆப்ஷன் காமிக்குது, எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், அதுக்கப்புறம் சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இப்போ நான் வந்து வெர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேரை வச்சு நான் OS இன்ஸ்டால் பண்ணுறதுனால நான் வந்து ஃபுல் ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸை வந்து இதுக்குன்னு அலோகேட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து விண்டோஸையும் லினக்ஸையும் டூயல் பூட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சம்திங் எல்ஸ் கொடுத்துட்டு டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட்ங்கிற ஆப்ஷனை வச்சுட்டு இன்ஸ்டால் நவ் கொடுத்துட்றேன். வெர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க பயப்பட தேவையில்லை. நீங்கள் எப்பயும் போல் எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் காமிக்குது, ரைட் த சேஞ்சஸ் டு த டிஸ்க்ஸ் அப்படின்னு காமிக்குது. இதுக்கு நான் வந்து கண்டினியூ கொடுத்துட்றேன். இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்கள் பண்ண பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே கரெக்டாங்கிறத பார்த்துக்கோங்க. வெர்ச்சுவல் பாக்ஸ் யூஸர்ஸுக்கு தேவையில்லை, நீங்கள் OS வந்து டேரெக்டாக ஹார்ட் டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கிற போது அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இங்கே உங்களோட லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன், கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல வெல்கம் டு லினக்ஸ் மின்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீட்டிங் மெசேஜ் காமிக்கிறாங்க. அப்புறம் லினக்ஸ் மின்ட்டோடைய ஃபீச்சர்ஸ் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் ரீஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ரிமூவ் த இன்ஸ்டாலேஷன் மீடியம் காமிக்குது. என்டர் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. இதை வந்து எப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் மெனு பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்தீங்கன்னா அதில் வந்து ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரிசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்கள் லேப்டாப்புக்கு ஏற்ற மாதிரி ரிசல்யூஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய லேப்டாப் ரிசல்யூஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் 1360x768. இப்போ சூஸ் பண்ணிட்டு அப்ளை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீப் நியூ கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் எனக்கு ஃபுல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வியூ கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் போயிடும். இப்போ திரும்பி விண்டோஸுக்கு வரணும்னா கீழே ஒரு ஒயிட் கலர் பார் இருக்கும். அந்த பாரில் மினிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களுடைய லேப்டாப்போட ரெசல்யூஷன் வந்து தெரியல அப்படின்னா டேரெக்டாக விண்டோஸ்க்கு வந்துடுங்க. விண்டோஸில் டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்பிளே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே வந்தீங்கன்னா ஸ்கேல் அண்ட் லே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு அடியில் டிஸ்பிளே ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் ஷோ ஆகும். அந்த ரெக்கமெண்டட் ரெசல்யூஷனே இதில் செட் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த வெர்ச்சுவல் மிஷினை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக க்ளோஸ் பட்டன் அமைக்கிறாதீங்க. கீழே மெனுவில் நம்ம எப்போயும் விண்டோஸ் எப்படி க்ளோஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து ஷட் டவுன் பண்ணுங்கள் இதையும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.